Taste the Daily. தமிழ்நாட்டில் உள்ள மீனவ சமுதாயத்தை பழங்குடியின பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வருவது உண்மையா என மாநிலங்களவையில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். குளிர்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தமிழ்நாட்டில் உள்ள மீனவ சமுதாயத்தை பழங்குடியின பிரிவில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வருவது உண்மையா எனவும், மீனவ சமுதாய மக்களிடம் இதுகுறித்து மத்திய அரசு ஏதேனும் பரிந்துரையை பெற்றுள்ளதா எனவும் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மத்திய பழங்குடியினர் நலத்துறை இணையமைச்சர் துர்காதாஸ் உகே, பழங்குடியின பிரிவில் ஒரு சமூகத்தை சேர்க்க சம்பந்தப்பட்ட மாநில அரசின் பரிந்துரை முன் நிபந்தனையாக உள்ள நிலையில் தமிழக அரசிடம் இருந்து இதுவரை எந்த பரிந்துரையும் கிடைக்கவில்லை என விளக்கம் அளித்தார். சென்னை கொருக்குப்பேட்டை எழில் நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. எழில் நகர் பகுதியில் டிட்வா புயலால் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களை நலன் விசாரித்தனர். இதையடுத்து அதிமுக பகுதி துணை செயலாளர் எஸ். சுயம்பு ஏற்பாட்டில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரும் கழக அம்மா பேரவை துணை செயலாளருமான டாக்டர் சி.பி. மூவேந்தன் மற்றும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர். மதுரை மாவட்டம் துவரிமான் அருகே மேலமாத்தூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டடத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, திமுக அமைச்சர்களும் மாநகராட்சி மேயரும் எப்போதும் போட்டோ ஷூட் மட்டும்தான் செய்வர் எனவும், தண்ணீர் தேங்கி இருக்கும் பக்கம் திமுகவினர் செல்லவே மாட்டார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அவங்க எப்போவுமே ஃபோட்டோ ஷூட்டிங் தான், எப்போவுமே அந்த தண்ணி இருக்கிற பக்கமே போக மாட்டாங்க, எப்போவுமே அவங்க போகிறதில்ல. நாங்களாம் வரைஞ்சி கட்டி எங்களை அம்மா வந்து பார்ப்பாங்க. 2015 அந்த பொதுவாக புயலில் வரும்போது நாங்கள் அங்கே இருந்தோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடு அங்கேருந்து பார்ப்பாங்க. என்ன நீங்கள் போனீங்களா வச்சிங்களான்னு கேட்குறதுக்கு அங்கே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிர்வாக திறமை, ரெண்டாவது ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம ஈஸியாக நம்ம முதலமைச்சரை ஏமாற்றிடலான்னு நினைக்கிறாங்க மற்றவங்க. அதனால தான் இதனுடைய வெளிப்பாடு. சென்னை கொளத்தூரில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வி.எஸ். பாபு ஆய்வு செய்தார். 66வது வார்டு ஜி.கே.எம். காலனி, கருணாநிதி தெரு, ஜவஹர் நகர் பிரதான சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதுகுறித்து தகவல் அறிந்த வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வி.எஸ். பாபு அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழைநீர் கால்வாய்க்காக திமுக அரசு செலவிட்ட கூறும் 4000 கோடி ரூபாய் என்ன ஆனது என கேள்வி எழுப்பினார். இந்த ஆய்வின் போது மாவட்டம், பகுதி மற்றும் வட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். திண்டுக்கல்லில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி. சீனிவாசன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். திண்டுக்கல்லில் மதிமுக சிறுபான்மை பிரிவு நிர்வாகிகள் அனீஸ் பாபு, முகமது இஸ்மாயில், கரீம் ஹஜ்ரத், சர்க்கரை ஹஜ்ரத், ஆரிஸ் முகமது, நிஜாமுதீன் உள்ளிட்ட ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சி. சீனிவாசன் தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி. சீனிவாசன் கழக துண்டு அணிவித்து வாழ்த்தினார். அப்போது மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ஜெயராமன், மாவட்ட பிரதிநிதி செல்வராஜ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சி.என். நாகராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் திருக்கடையூரில் மழையால் வீடுகள் இடிந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். டிட்வா புயல் காரணமாக பெய்த தொடர் மழையால் திருக்கடையூரில் வசித்து வந்த கலியபெருமாள், கலைச்செல்வி ஆகியோரின் வீடு இடிந்து விழுந்தது. இதனை அறிந்த மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட கழக செயலாளர் எஸ். பவுன்ராஜ் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியதுடன் நிதி உதவியும் வழங்கி ஆறுதல் கூறினார். இந்நிகழ்ச்சி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்.
ஈரோடு மாவட்டத்தில் அமமுகவைச் சேர்ந்த மாவட்ட முன்னாள் செயலாளர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். மாவட்ட முன்னாள் செயலாளரும் மாநில விவசாய பிரிவு துணைத் தலைவருமான சரவணகுமார் அமமுகவில் இருந்து விலகி ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் AK செல்வராஜ் முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். அவருடன் கடம்பூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அழகேசன், தாளவாடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் விக்டர் குமார், தாளவாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமாரசாமி, ஒன்றிய அவைத்தலைவர் ஈரப்பா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் அமமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். இணைப்பு நிகழ்ச்சியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி, சத்தியமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நாச்சிமுத்து, தாளவாடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆசனூர் சுப்பிரமணி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர்.